ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவன் இல்லாமல் பஃப் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவோட எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை எடுத்து நல்லா கையில் இப்படி பிடிச்சு பார்த்தோம்னா பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சி எடுத்திருக்கேன். இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். இப்போது உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரித்து எடுத்துடலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, துருவின இஞ்சி பூண்டை நம்ம போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா பொடிசாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு வெங்காயம் பொடிசாக அரிஞ்சது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாவை இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இதில் வேணும்னா சாட் மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்க வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதில் வனஸ்பதி ஒரு 2 டீஸ்பூன் இல்லைனா 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வனஸ்பதி இல்லைன்னா நம்ம நெய் கூட, வெண்ணெய் கூட சேர்க்கலாம். நெய் இல்லைனா வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வனஸ்பதி சேர்த்தோம்னா அந்த லேயர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் நீங்கள் வனஸ்பதியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து நம்ம கலந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மாவை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிருக்கு. மாவை நல்லா கைவிடாமல் 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி அடித்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பப்ஸ் நமக்கு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நல்லா லேயராக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன் 10 நிமிஷம் போல்.
இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், பால் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸாகவே இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கனமாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிசாகவே தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நான் எல்லாத்தையும். இந்த மாதிரி நான் 5 சப்பாத்தி மாதிரி நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்ததில் ஒரு சப்பாத்தி மேலே நம்ம வனஸ்பதியும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணதை இப்போ நம்ம அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மேலே அது மேலே மைதா மாவு நம்ம டஸ்ட் பண்ணிக்கணும். இது மேலே மைதா மாவை நம்ம தெளித்து விட்டுக்கணும். இந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் நமக்கு லேயர் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி 4 இல்லைன்னா 5 சப்பாத்தி மாதிரி நம்ம மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணிக்கணும் மைதா மாவில். கடைசியாக ஒரு மாவும் போட்டுடலாம். நம்ம தேய்ச்ச மாவை அது மேலே கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வனஸ்பதியையும் அப்புறம் மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கடைசியாக இருக்கிறது இது வேண்டாம், எக்ஸஸாக இருக்கிறது ஒரு 2 இன்ச் போல் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே அளவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 இன்ச் போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 வந்திருக்கு எனக்கு. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ லேயர் வந்திருக்கு பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மாவில் சேர்த்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும். இப்போ ஓரங்களில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் நடுவில் வச்சுட்டு நம்ம பாதியாக மடித்து எடுத்துக்கோங்க. ஓரங்களில் அப்ளை பண்ணுறதுக்கு மைதா மாவில் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், பேஸ்ட்டு மாதிரி. இதை நம்ம ஓரங்களில் அப்ளை பண்ணிக்கலாம். பிரியாமல் இருக்கும், எண்ணெயில் போடும்போது நமக்கு பிரியாமல் இருக்கும். எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். 2 போட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. எல்லாத்தையும் போட முடியாது, பெருசாக இருக்கிறதுனால. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை பஃப்ஸை நம்ம வறுக்கணும்.
இப்போ ஆயிலை இந்த மாதிரி அது மேலே பஃப்ஸ் மேலே நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஹீட்டு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போயே லேயர் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சா தான் இந்த மாதிரி நமக்கு அழகாக வரும், சூப்பராக வரும், லேயராக வரும். செமையாக ரெடி ஆயிடுச்சு. அவன் இல்லாமல் நம்ம பஃப்ஸு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.